அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, மறுமை நாளில் மனிதர்களின் நிலை என்னும் தலைப்பை தேர்வு செய்து அது தொடர்பான செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் இந்த உலகம் அளிக்கப்படக்கூடிய அந்த நிகழ்வு தொடர்பாக குர்ஆனிலே இறைவன் சொல்லக்கூடிய சில செய்திகளை நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க உள்ளோம். 75வது அத்தியாயம். அந்த அத்தியாயத்தினுடைய 7, 8, 9 ஆகிய வசனங்களில் தொடர்ச்சியாக அல்லாஹ் இந்த மறுமை நாளுடைய நிலையை பற்றி சொல்லி காட்டுகிறான். ஃபஇதா பாரியகல் பஸர், பார்வை நிலை குத்தி நிற்கும். வஹஷபல் கமர், சந்திரன் ஒளி இழந்து விடும். வஜுமிஅ ஷம்சு வல் கமர், சூரியனும் சந்திரனும் ஒன்றிணைக்கப்படும். யகூலுல் இன்சான், அந்த நாளில் மனிதன் கேட்பான். யௌமஇதின் ஐனல் மஃபர், நாம் தப்பிக்கக்கூடிய ஒதுங்குமிடம் எங்கே உண்டு? அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்றான்னா, மறுமை நாள் ஏற்படக்கூடிய அந்த நிகழ்வில் ஒரு மனிதனுடைய பார்வை என்பது நிலை குத்தி இருக்குமா, தடுமாற்றத்திற்கு உள்ளாகிவிடும். சந்திரன் ஒளி இழந்து விடும், சூரியனும் சந்திரனும் ஒன்றிணைக்கப்படும். இப்படியான நேரத்தில் அந்த மனிதனுடைய நாவில் இருந்து வரக்கூடிய வார்த்தை, நாம் தப்பிக்கக்கூடிய இடம் எங்கே உண்டு, எங்கே நாம் தப்பிக்க முடியும் என்று அந்த மனிதன் கேட்பான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே போல இன்னும் பல வசனங்கள்ல நாம பார்க்கலாம். பல அத்தியாயங்கள்ல தொடர்ச்சியாக அல்லாஹ் நிறைய வசனங்களை இதை பற்றி சொல்லும் போது, இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா, பூமி பேர் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கப்படும், உழுக்கப்படக்கூடிய நிலைக்கு அது தள்ளப்படும். புஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா, மலைகள் தூள் தூளாக ஆக்கப்படும். ஃபகானத் ஹபாஅம் முன்பஸ்ஸா, அந்த தூள் தூளாக்கப்பட்ட அந்த மலை என்பது அப்படியே பரப்பப்பட்ட புழுதியை போன்று ஆகிவிடும். அப்ப இந்த வசனங்கள்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, மறுமையினால் ஏற்படக்கூடிய அந்த நிகழ்வு என்பது மிக கொடூரமாக இருக்கும், படு பயங்கரமாக இருக்கும் என்று இந்த செய்திகள்லாம் சொல்லி காட்டுது. உலகத்தில் எதுவுமே எஞ்சி இருக்காது, எல்லாம் ஒட்டுமொத்தமாக தரைமட்டமாக ஆக்கப்பட்டிருக்கும் என்று இந்த வசனத்தில் சொல்றதை பார்க்கிறோம். அப்ப இதை ஒவ்வொன்றையும் நாம தனித்தனியா எடுத்து ஆய்வு செஞ்சு சிந்திச்சு பார்க்கணும். பூமி அது உழுக்கப்படும், சூரியன் சந்திரன் இவையெல்லாம் ஒளி மங்கிவிடும், அதே போல பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கப்படும். இது எல்லாம் ஒவ்வொன்றும் எப்படியான ஒரு நிலைக்கு தள்ளப்படும் என்பதை நாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ஒரு நடுக்கத்திற்கும் திடுக்கத்திற்கும் நாம் ஆளாக வேண்டும். ஏன்னா இந்த பூமி இருக்கா இல்லையா, இந்த பூமி சுத்தக்கூடிய அந்த வேகம் ஒரு நிமிடத்துக்கு சுமார் 28 கிலோமீட்டர் வேகத்துல சுத்துது. தோராயமா சொல்வதாக இருந்தால் ஒரு நிமிடத்துக்கு 28 கிலோமீட்டர் வேகத்துல இந்த பூமி சுத்தி கொண்டிருக்கு. அப்ப ஒரு நிமிடத்துக்கு 28 வேகம்னா ஒரு மணி நேரத்துக்கு இல்ல, நாம ஒரு மணி நேரத்துக்கு 28 கிலோமீட்டர், 1.5 மணி நேரத்துக்கு பயணிப்போம். ஒரு நிமிடத்துக்கு 28 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த பூமி போய் கொண்டிருக்கு. இப்படி வேகமாக போகக்கூடிய பூமி திடீரென்று ஒரு உழுக்கப்பட்டால், போயிட்டு இருக்க பூமி என்ன செய்யுதுன்னா திடீரென்று குலுங்குது. அப்ப அந்த பூமியினுடைய நிலைமை என்ன ஆகும்? அந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய நிலை என்ன ஆகும்? அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுடைய நிலை என்ன ஆகும்? அதை நாம யோசிச்சு பார்க்கணும். அதே போல பூமியில இருக்கக்கூடிய மலைகள், இந்த மலைகள் அனைத்தும் தூள் தூளாக்கப்பட்டோம். கிட்டத்தட்ட உலகத்துல பெரிய மலை, சின்ன மலை என்று எல்லா மலைகளையும் எடுத்து பார்த்தோம்னா 10 லட்சத்திற்கும் அதிகமாக இருக்கிறது என்று தோராயமாக சொல்லப்படுகிறது. இந்த 10 லட்சத்திற்கும் அதிகமாக உள்ள மலைகள் அனைத்துமே தூள் தூளாக்கப்பட்டு விடும். மலை என்ற ஒன்றே இருக்காது, மலையே இருக்காத அளவிற்கு அது தூள் தூளாக்கப்பட்டு விடும். மலையே தூள் தூளாக்கப்படும் என்றால் மனிதனுடைய நிலை யோசிப்பாங்க. மலை என்பது எவ்வளவு பிரமிப்பாக உள்ளது. அந்த மலையினுடைய அந்த அளவையும் அதனுடைய வலிமையும் நாம பிரமித்து பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மலையே தூள் தூளாக ஆகும் என்றால் அந்த மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும் அந்த நேரத்தில்? அப்ப நாம யோசிச்சு பார்க்கணும். அந்த மறுமை நிகழக்கூடிய இன்னும் மறுமைக்குள்ளேயே போகல, மறுமை நாள் அப்படிங்கிறது இல்ல, அதனுடைய துவக்கம் தான் இது. மறுமையினுடைய ஆரம்பம், ஸ்டார்டிங். அதுல மலைகளே தூள் தூளாக ஆக்கப்பட்டு விடும் என்றால் அப்ப மனிதனுடைய நிலையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எப்படிப்பட்ட ஒரு பேர் அதிர்ச்சிக்கும் ஆபத்திற்கும் ஆளாக்கப்படுவோம். அப்ப இது போன்ற செய்திகளால் நமக்கு மிகவும் ஒரு பயத்தையும் அச்சத்தையும் தரக்கூடிய நிலையில இருக்கு. அதனால்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதர், ஒரு மாணவர் தன்னுடைய நாவில் வாயில் அந்த சூர் கருவியை வைத்துக் கொண்டிருக்கும் போது நான் எப்படி நிம்மதியாக வாழ முடியும், என்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் கேட்கிறத பார்க்கிறோம். இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லும் போது அந்த நேரத்துல சஹாபாக்கள் கேட்கிறாங்க,
அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த கொடூரமான பேர் ஆபத்திற்குரிய ஒரு நாள் வரும்போது நாங்க என்ன செய்யணும், நாங்க என்ன சொல்லணும் என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லி தரக்கூடிய வாசகம் என்னன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்துல தூக்கி போடப்படும் போதே சொன்னாங்களா இல்லையா, அதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்னு ஹிப்பான் என்று சொல்லக்கூடிய நூல்ல 823வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவனே பொறுப்பேற்பதில் மிக சிறந்தவன். ஏன்னா இந்த பேராபத்து வரும்போது நாங்க என்ன செய்ய முடியும், உலகமே துண்டு துண்டாகப்பட்டு விட்டால் நாங்க அதுல ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப எங்களுக்கு அல்லாஹ் தான் போதும், அல்லாஹ்வை நாங்கள் முன்னிறுத்துகிறோம் என்று இந்த வார்த்தையை நீங்கள் அந்த நேரத்தில் மொழியுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தரத பார்க்கிறோம். அப்ப இந்த அளவுக்கு பேராபத்து நிலக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு உலகத்துல நாம சில விபத்துகளை பார்க்கலாம். நிலநடுக்கம், பூகம்பம், சுனாமி போன்ற அளவுக்கு சில இயற்கை சீற்றங்கள் ஏற்படும். இதை பத்தின தகவல் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இதுவரைக்கும் பூமியில ஏற்பட்டதிலே அதிகப்படியான நிலநடுக்கம் என்பது 9.8, அதே போல 9.3 ரிக்டர். இது என்னன்னா உலகத்திலேயே அதிகப்படியானது. ஒண்ணு 9.8, இன்னொன்னு 9.3. அந்த 9.3 என்பது 2004 டிசம்பர் 26 ஏற்பட்ட சுனாமி இருக்கா இல்லையா, அந்த தகவல். நாம இல்லாத சுனாமி என்று நினைப்போம். ஆனா அந்த சுனாமி ஏற்பட்டதனுடைய பின்னணி என்னன்னா, கடலுக்கு அடியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினுடைய வெளிப்பாடுதான் பேர் அதிர்ச்சிக்குள்ளாக்கப்பட்ட சுனாமியாக அது மாறுது. இதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, இதனால், இந்த ஆபத்தினால், இந்த சுனாமியினால் உலகத்துல மட்டும் 2,80,000 பேர் மூத்தாயிருக்கிறாங்க. இது பெரிய அளவுக்கு இல்ல, உலகத்தை ஏற்பட்டதுல இதுதான் பெரிய அளவுக்கு உள்ளது. மறுமையோடு ஒப்பிடும் போது இது ஒண்ணும் பெருசு கிடையாது. ஆனா உலகத்திலே இதுதான் பெருசு. 9.3 அளவுக்கு ரிக்டர் அளவுக்கு நிலநடுக்கம் வந்திருக்கு. இதனால் இன்னும் எந்த அளவுக்கு பாதிப்புனா, 14 நாடுகள் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த அந்த நாடுகளுக்குமே பெரிய அளவுக்கு சேதம். அதே போல கடலோர பகுதியெல்லாம் இல்லாம காணாம போயிட்டு, அந்த காலத்துல வாழ்ந்தவங்களுக்கு தெரியும் அந்த 2004 பகுதியில சுனாமியினுடைய வெளிப்பாடு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துச்சு. அத நம்ம நாடை விட அதை கூடுதலாக பாதிக்கப்பட்ட நாடுகள்லாம் உண்டு. அதே போல 15 பில்லியன் அளவுக்கு பொருளாதாரம் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. பல லட்சக்கணக்கான மக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, அதுல தங்களுடைய வீடை இழந்து, சொத்து பத்தை இழந்து ரொம்ப தவிப்புக்குள்ளாயிருக்கிறாங்க. இது உலகத்தில் ஏற்பட்ட ஒரு சாதாரண ஒரு நிலை. அப்ப இப்படி இருக்கும்போது பேர் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கப்படக்கூடிய அந்த உலக அழிவின் போது எப்படி இருக்கும்? அப்ப இதையெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம கடந்த நாள்ல சொல்லும் போது நட்சத்திரங்கள்லாம் உதிர்ந்து விடும், சூரியன் எல்லாம் என்ன செய்யப்படும்னா பாதிப்புக்கு உள்ளாக்கப்படும் என்று சொன்னோம். அதை பற்றிய தரவுகளை நம்ம எடுத்து பார்க்கும்போது அதுவும் நமக்கு அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. பூமியினுடைய அளவை நம்ம தோராயமா சொல்றதா இருந்தா 12,700 கிலோமீட்டர் அகலம் கொண்டது. பூமிங்கிறது ஒரு வட்டமான ஒரு அளவு. அதை ஒரு தோராயமான அளவை நம்ம சொல்றதா இருந்தா 12,700 கிலோமீட்டர் அகலம் கொண்டது. இப்ப இந்த பூமியை நாம சுத்தி வர்றதுக்கு 40,000 கிலோமீட்டர் பயணம் செய்யணும், முழுமையா ஒரு பூமியை சுத்தி வர்றதுக்கு. இப்படிப்பட்ட இந்த பூமி இருக்கா இல்லையா, இந்த பூமியை விட சூரியன் என்பது பிரம்மாண்டமானது. சூரியனுடைய அளவை நாம் குறிப்பிடுவதாக இருந்தால், சூரியனுக்குள்ள 13 லட்சம் பூமியை உள்ளடக்கிடலாம். ஒரு சூரியனுக்குள்ள 13 லட்சம் பூமியை வச்சிருக்கலாம். அப்ப அது எவ்வளவு பெரிய சூரியன். அந்த சூரியன் அல்ல என்ன சொன்னா, சூரியனை நாம் மடித்து விடுவோம், சுருட்டி விடுவோம். சூரியனே அல்ல சுருட்டிடுவானா, அந்த சூரியனுக்குள்ள 13 லட்சம் பூமி, 13 லட்சம் பூமி வைக்கலாம். அப்ப அந்த நாள் எப்படி இருக்குன்னு பாருங்க. அடுத்ததாக அல்லாஹ் நட்சத்திரத்தை உருட்டி விடுவோம் என்று சொல்லி காட்டுறான். அந்த நட்சத்திரத்தினுடைய அளவு, நட்சத்திரம் என்பது பல நட்சத்திரம் இருக்கு. இன்றைய அறிவியலின் படி அது மாறிக்கொண்டே, காலம் அறிவியல் கண்டுபிடித்து அதிகரிக்க அளவுகள் மாறும். இப்போதைக்கு நட்சத்திரங்களையே ரொம்ப பெரிய நட்சத்திரம் என்று சொன்னால் அது என்ன சொல்றாங்கன்னா UY ஸ்கூட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம். இதனுடைய அளவு பிரம்மாண்டம் எப்படிப்பட்டதுன்னா, இதுக்குள்ள 490 கோடி சூரியனை உள்ளடக்கிடலாம். 490 கோடி சூரியனை உள்ளடக்கிடலாமா ஒரு நட்சத்திரத்துக்குள்ள. அப்ப அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து பூமியின் மேல விழுந்தா ஒட்டுமொத்தமா உலகத்தினுடைய பாதிப்பு, இடுக்கம் இப்படி இருந்தா நம்ம என்னத்துக்கு ஆளாகுவோம்? அப்ப அல்லாஹ் இதை நமக்கு எப்படி எடுத்துக்காட்டானா, மறுமை நாள் என்பது சாதாரணமாக இருக்காது. அது பேர் அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய ஒரு நாள். அந்த நாளில் மனிதர்கள் தன்னுடைய கண்கள் எல்லாம் தலை குத்திய நிலையில், திசை மாறிய நிலையில் இருப்பாங்க. இன்னும் அல்லாஹ் 22வது அத்தியாயத்துல முதல் வசனம் 2வது வசனத்துல அதை பத்தி சொல்லி காட்டுறான். அதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும், மறுமை நாள் ஏற்படும் போது அதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். அதுல முன்பாக அல்லாஹ் என்ன சொல்றானா, யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை அஞ்சுங்கள். இந்த அல்லாஹ் எல்லா மனிதர்களையும் குறிப்பிட்டு சொல்றான். ஈமான் கொண்ட மக்களின் அழைக்கல, எல்லா மனிதர்களும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் உங்களுடைய இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏன் அஞ்சிக் கொள்ளுங்கன்னா, இன்ன ஜல்சலத்த சாஅத்தி, ஏன்னா அந்த மறுமை நாளுடைய நிகழ்வு என்பது ஷதீதுன் அவீம், மகத்தான கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாக்கக்கூடியதா இருக்கும். ஷையுன் அவீம்,
கடுமையான நெருக்கடிக்குள்ளாகக்கூடிய ஒரு நிலையா இருக்கும். அதனுடைய தொடர்ச்சி அல்ல இன்னும் என்னன்னா அதை பத்தி சொல்றான். அது எப்படி இருக்கு தெரியுமா? அந்த நாளில் ஒரு பெண்மணி தன் குழந்தைக்கு பால் ஊட்டி கொண்டிருக்கிறாள். மறுமை நாள் ஏற்படும் போது தன் பிள்ளைக்கு பால் ஊட்டி கொண்டிருக்கிறார். இப்ப மறுமை நாள் வந்துட்டு இப்ப அந்த பெண்மணியுடைய நிலை என்னன்னா, தன் குழந்தையை மறந்து விடுவாள். பால் ஊட்டி கொண்டிருக்கக்கூடிய தன் குழந்தையை அவள் மறந்து விடுவாள். பொதுவா பெண்மணிகளை பொறுத்தவரையில, அம்மாமார்களை பொறுத்தவரையில தன் பிள்ளைக்கு அதுவும் சிறு பிராயத்தில் இருக்கும் போது அதிகமாக கவனம் அக்கறை காட்டுவாங்க. தூக்கத்தில் இருக்கும் போது அதனால் கூட உடனே தூக்கத்தை தொடர்த்து விட்டு பிள்ளையின் பக்கம் போயிடுவாங்க. தன்னுடைய உணவுகளை எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துடுவாங்க. தன் பிள்ளைக்காக வேண்டி தன்னையே முழுமையாக அர்ப்பணிப்பாங்க, தியாகம் செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு தாய் அந்த மறுமை நாளுடைய நெருக்கத்தில், மறுமை நாள் ஏற்படும் போது தன் பிள்ளையை மறந்து விடுவாள். இன்னும் அல்லாஹ் அடுத்ததாக சொல்லி காட்டுகிறான், ஒரு பெண்மணி தன்னுடைய பிரசவத்தை, தன்னுடைய கருவை தானே ஈற்றி விடுவாள். இன்னைக்கு உலகத்துல வேதனைகளை அளக்கிறதுக்குன்னு சில அளவீடுகள் வச்சிருக்கிறாங்க. அதுல இந்த பிரசவத்தினுடைய வலியை எப்படி சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட இது மரணத்திற்கு நெருக்கமானது. ஒரு பெண்மணி பிரசவத்தின் போது அனுபவிக்கக்கூடிய வேதனை என்பது மரணத்திற்கு நெருக்கமானது. இதனால் அடிவயிறுல இருந்து முதுகெலும்புல இருந்து அனைத்துமே பாதிப்புக்குள்ளாகுது. அதை ஒரு அளவா குறிப்பிடும் போது கிட்டத்தட்ட ஒரு 70 எலும்புகள், மனிதனுடைய எலும்புகள்ல 70 எலும்புகளை ஒரே நேரத்தில் ஒன்று சேர உடைக்கும் போது எந்த அளவுக்கு வேதனையின் உச்சத்தை ஒரு மனிதன் அடைவானோ அந்த வேதனையை ஒரு பெண் பிரசவத்தின் போது அனுபவிக்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு ஒரு கையை உடைக்கிறது இல்லை, ஒரே ஒரு எலும்பு உடைக்கிறது இல்லை, 70 எலும்பை ஒரே நேரத்தில் அடிச்சு உடைக்கிறோம். எவ்வளவு கடுமையான ஒரு வேதனை வரும். இந்த வேதனையை ஒரு பெண்மணி பிரசவத்தின் போது அனுபவிக்கிறாள். இவ்வளவு கடுமையான கொடூரமான ஒரு துன்பமாக பிரசவத்தின் போது இருக்கு. ஆனா அத பெண்மணிகள் ஒரு குழந்தை கிடைக்கிறது என்ற ஆர்வத்தில், ஆசையில் அந்த வேதனைகள் எல்லாம் மறந்து இந்த துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த பெண்மணிகளுடைய இந்த கொடூரம் மறுமை நாள் எப்படி இருக்கு தெரியுமா? தானே பிரசவித்து விடுவாங்க அரைகுறையாக. ஏன்னா அந்த கொடுமை அதை விட பயங்கரமா இருக்கும். அதனுடைய வேதனை என்பது மருத்துவரை போகணும் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இவங்களே என்ன செய்வாங்க, பிரசவித்து விடுவார்கள் என்றால் அப்ப அந்த அளவுக்கு அந்த நாளினுடைய கொடுமை பயங்கரமாக இருக்கும் என்று அல்லாஹ் இந்த வசனை சொல்லி காட்டுறதை பார்க்கிறோம். அதே போல அல்லாஹ் இன்னும் நிப்பாட்டல, அடுத்ததாக சொல்லி காட்டுகிறான், தரன் நாச சுகாரா, அந்நாளில் நீங்கள் மனிதர்களை பார்த்து போதை வயப்பட்டவர்களாக இருப்பாங்க. போதை வயப்பட்டதுன்னா என்ன? அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, என்ன நடக்குதுன்னே புரியாது. என்னடா நடக்குது? இப்ப ஒரு போதை தண்ணி அடிச்சுட்டு போதையில இருக்கிறவன் வர்றான்னா அவனுக்கு நம்ம பேசுறது ஏதாவது புரியுமா? அவன் சுத்திக்கிட்டு இருப்பான். ஆனா அவனுக்கு பூமியே இப்ப சுத்தரமாய் தெரியும். பூமி உண்மையிலே சுத்துது, ஆனா அது நமக்கு தெரியுதானா? தெரியல. அதனுடைய ஈர்ப்பு விசையினால நமக்கு தெரியல. இப்ப இவனுக்கு பூமியே சுத்துற மாதிரியா இருக்கும். அது மாதிரியாக மனிதர்கள் அந்த மறுமை நாள்ல போதை வயப்பட்டவர்களாக இருப்பார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வமாஹும் பி சுகாரா, ஆனால் அவர்கள் உண்மையில் போதை உடையவர்கள் அல்ல. போதையின் வெளிப்பாடினால் அந்த பாதிப்பு ஏற்படல. வலாக்கின், இருந்தாலும் அந்த துன்பத்தினுடைய காரணம் என்ன தெரியுமா? அதாவல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய வேதனை அதனுடைய வெளிப்பாடு. அல்லாஹ்வுடைய வேதனை என்பது மிக கடுமையானது. அவங்க அந்த நாள்ல போதை வயப்பட்ட நிலைக்கு ஆளாகிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா அல்லாஹ்வுடைய அந்த வேதனை தான், மறுமையினுடைய கொடூரம், மறுமை நாளுடைய அந்த பயம் தான் இந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆளாக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றதை பார்க்கிறோம். இன்னும் பல வசனங்கள் அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். அந்த நாளில் மனிதனுடைய இதயம் அது அவனுடைய தொண்டை குழியை அடைத்து விடும், மூச்சு விட முடியாது, தொண்டை குழியை அடைத்து விடும் என்று சொல்லி இப்படி பல வசனங்கள்ல அந்த நாள் ஏற்படக்கூடிய, இன்னும் மறுமை நாளே ஏற்படல, மறுமை நாள் முழுமைய நிகழல, அது அந்த சூறு ஊத்தப்பட்டு அந்த ஆரம்பத்தினுடைய நிகழ்வு தான் ஏற்படுது. இப்படியான நிலையிலே என்ன செய்வாங்கன்னா மனிதர்கள் கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுவாங்க. இப்ப சூறு ஊதப்படுது, அதை முதலாக ஒரு மனிதர் கேட்பார். அவர் கேட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன செய்வார்னா மூச்சியாகி மரணித்து விடுவார். அதுக்கப்புறம் உலகம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டு விடும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறதை பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய நாட்கள்ல மற்ற தகவலை தொடர்ந்து நாம் அறிவோம் என்று சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.